ஹலோ, எல்லாருக்கும் ஹாலிடேஸ்லாம் நல்லா போச்சா? நாங்கள் கூட ஒரு கெட் டுகெதர் போட்டோம். அங்கே ஒரு குழந்தைய பார்த்தேன். அவன் கொஞ்சம் உடல் பருமனாக இருந்தான். அப்புறம் யோசிச்சு பார்த்தா ரீசெண்டாக எங்கள் ஓபியில் வர நிறையா குழந்தைங்களுக்கு இதே பிரச்சனை தான், ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன். அப்புறம் எதனால வருதுன்னு பார்த்தோம்னா மெயினாக 2 காரணங்கள். ஒன்று டயட், நிறைய இந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட் அண்ட் இந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இன்னும் சரியாக சாப்பிட்றதே கிடையாது. நிறைய எல்லாரும் அந்த வேண்டாததை தான் சாப்பிட்றாங்க. தண்ணி குடிக்கிறது குறைஞ்சு போகுது. 2வது லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிடுது. எல்லாரும் உட்காந்து டிவி பார்க்கறது, ஃபோன் பார்க்கறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, இதில் தான் டைம் போகிறதே தவிர யாருமே வெளில போய் ஒரு சைக்கிள் ஓட்டுறதோ, ஒரு கிரிக்கெட் விளையாடுறதோ அதெல்லாமே குறைஞ்சு போயிடுது. சில குழந்தைங்களுக்கு ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளமோ இல்லை ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளமோட ஒரு காரணம் கூட இருக்கலாம். பட் மேஜராக வர்றது இதுதான், இந்த 2 தான், ஆகாரமும் எக்ஸசைஸும். இதனால சின்ன வயசுலேயே சுகர் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம், தூங்குறது டிஸ்டர்ப் ஆகுது. அவங்களுக்கு அந்த ஒரு எல்லாரும் கேலி பண்ணும்போது சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிறாங்க. பெண்கள்லாம் சீக்கிரமே பெரியவங்க ஆயிடுறாங்க. பிற்காலத்தில் கூட அவங்களுக்கு ஹார்மோனல் இஷ்யூஸ், ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் வரத்துக்குள்ள ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.